மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரியுள்ள மீனாட்சி சுந்தரேசர் தண்டாயுதபாணி திருக்கோயில் அவர் இந்த அவையிலே வைத்த கோரிக்கைக்கு ஏற்ப 2,38,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன. 20% பணிகள் தான் முடிவுற்றிருக்கின்றன. அதற்கு காரணம் என்னென்று அவருக்கும் தெரியும். ஒப்பந்ததாருடைய ஒத்துழையாமை இயக்கம்தான். ஆகவே சட்டமன்ற உறுப்பினர் அதில் சிறப்பு கவனத்தை செலுத்தினால் விரைந்து அந்த பணிகள் நடந்து முடிவதற்குண்டான சூழல் ஏற்படும். நானும் துறை சார்ந்த அவருடைய கேள்வியை கண்டவுடன் இணையாளரை அழைத்து பேசினேன். அவர் கூறிய விவரத்தின்படி ஒப்பந்ததாரரை விரைவுபடுத்துவதற்குண்டான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கின்றது. கூடிய விரைவில் பணிகள் விரைவுபடுத்தப்படும். 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற திருப்பணிக்குண்டான அந்த திருக்கோயில் விரைந்து குடமுழுக்கு நடத்துவதற்கு அனைத்து வகையான முயற்சிகளையும் இந்து சமய அறநிலையத்துறை மேற்கொள்ளும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜகோபுர கட்டுமானியை பொறுத்தளவில் 1,20,00,000 ரூபாய் உபயதார நிதியில் மண் பரிசோதனை செய்யப்பட்டு பணிகள் தொடங்க தயாராக இருக்கின்றது. ஆனால் திருக்கோயிலுடைய கட்டுமான பணிகள் முடிந்த பிறகுதான் ராஜகோபுர பணிகள் தொடங்குகின்ற ஒரு சூழ்நிலை. திருக்கோயில் அமைந்திருக்கின்ற பகுதி சிறிய பகுதி என்பதால் உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று திருக்கோயிலுடைய கட்டுமான பணிகளை விரைவுபடுத்தி ராஜகோபுர பணிகளும் துவங்கப்படும் என்பதை பேரவையின் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருந்து மண்டபம், பக்தர்கள் தங்கும் மண்டபம் 4,80,00,000 ரூபாயில் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. அதற்கு சுற்றுச்சுவர் 48 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகின்றது. உறுப்பினர் அங்கு ஆய்வுக்கு செல்லவில்லை என்று நினைக்கின்றேன். அந்த கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கின்றது. முடிந்தவுடன் சுற்றுச்சுவர் கட்டுமான பணி முடிந்தவுடன் விரைவில் திறக்கப்படும். அதேபோல் அவர் கோரிய 2 கோயில்கள், பசுபதி ஈஸ்வரர் கோயில், காமாட்சி அம்மன் திருக்கோயில் 2ம் மார்ச் மாதத்திற்குள் குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நீ ஐயா பேர் சொல்லி கேட்ட அத்தனைய கோரிக்கைகளும் நிறைவேற்றிவிடப்பட்டது. இப்போ அமைச்சர் அவர்கள் நேரம் அதிகம் நேரம் இல்லை, பதில் சொல்ல விட மாட்டேன்றீங்களா? அவ்வளோ கேள்வி கேட்ட 10:30 மணிக்குள்ள முடிக்கணும். நீ ஐயா அவருடைய திருப்பெயரை சொல்லி கேட்ட அனைத்து கோரிக்கைகளும் அறநிலையத்துறையின் சார்பில் இந்த எங்கள் ஐயா அவர்கள் ஆட்சியில் நிறைவேற்றி தரப்பட்டிருக்கின்றது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.